ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. ஒரு சிறிய விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டீங்க. அடுத்து என்ன? நீங்கள் உங்களோட கரியரை முழுவதுமாகவே இழந்துட்டீங்க. அடுத்து என்ன? நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருந்த உங்களோட லவ்வர் உங்களை விட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிடும். அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய விஷயம்தான் மிகப்பெரிய திருப்பு முனைக்கு வழிவகுத்து கொடுக்கும். வாழ்க்கையின் திருப்பு முனை அப்படிங்கிறது எங்கே வேணாலும் வரும். சில பேருக்கு வெற்றி பெறும்போது தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். சில நேரங்களில் மிகப்பெரிய ஹார்ட் பிரேக், அந்த துக்கம், அந்த கஷ்டம் தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். சில பேருக்கு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லை யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்திருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். நிறைய இடங்களில் ரிஜெக்ஷன், நிறைய இடங்களில் நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். அது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். சில நேரங்களில் உங்களோட தனிமையே மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகள் இருக்கும். அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு 2 விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று பேசுறது. அவன் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். ஒரு டாபிக் கொடுத்துட்டோம், ஒரு தலைப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மிகவும் அருமையாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்தது அந்த பெண்ணுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெண் ஒரு மிகப்பெரிய நட்பு. பெண் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த பள்ளி பருவத்திலேயே. ஆனால் அந்த பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரின்னு போகும்போது அந்த இடத்துல அந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு காதலாக மாறிடுது. அந்த பெண் மீது வைத்துக் கொண்டிருந்த நட்பு ஆசை அப்படிங்கிறது காதல் ஆசையா மாறிடுது. அதனால அவனுக்கு பிடிச்ச அந்த பேச்சுங்கிறது, அந்த பேச்சாளருங்கிறதே மறந்துருதான். கல்லூரியில நடக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் போட்டியில கலந்து கூடவே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கும்போது அப்பந்தான் அவனுக்கு புரியுது, அந்த பெண்ணின் மீது இருந்த காதல் ஆசையால தன்னோட பேச்சையே மறந்துட்டான் அப்படின்னுட்டு. தன் மீது இருந்த கூட காதலால அவனோட பேச்சையே இழந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கும் அந்த பையன் மேல காதல் வருது. 2 பேருமே காதல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கிடையில் அந்த பெண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால தான் உயிரோட இருக்கும்போதே தன்னோட பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொந்தத்தில் திருமணத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. இதை போய் அந்த பொண்ணு போய் அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் என்ன முடிவு எடுக்கன்னே தெரியலை. தன்னோட பேச்சாளர் அப்படிங்கக்கூடிய நம்மளோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோமா, இல்லை கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னே தெரியலை. இன்னொரு 2 வருடங்கள் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தரலாம், ஆனால் என்னோட வீட்டில் எனக்கு இப்போ தரதுக்கு ரெடியாக இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு என்னன்னு தெரியல. இதனால அந்த பெண் ஒரு ஐடியா கொடுக்குறா, பேசாம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம அதுக்கப்புறம் நீ இந்த பேச்சாளர்லாம் விட்டுறலாம், நீ எங்க அப்பாவோட தொழில சேர்ந்துக்கிடு, நீ தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் அந்த பையன் என்ன முடிவு எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த முடிவு தான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆகும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்கும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் எங்கேயுமே சம்மந்தம் இருக்காது. டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும். வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, நிறைய இடங்கள்ல இருக்கும். சில பேருக்கு அவங்களோட சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவையோ அம்மாவையோ இழந்திருப்பாங்க. அது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும். சில பேருக்கு அவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். சில பேருக்கு அவங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வாழ்க்கை துணையாக இருந்திருக்கும். சில பேருக்கு அவங்களோட காதலில் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை மிக பெரிய லெவலில் திருப்பு முனையாக இருந்திருக்கும். ஈவன் சினிமாவே எடுத்துக்கிட்டோமே, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர்களுக்காக இருக்கட்டும் இல்லை நடிகைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு படம் தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கும். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, சில நேரங்களில் எது லைஃபோட டர்னிங் பாயிண்ட்னே தெரியாது. நிறைய இடங்களில் டர்னிங் பாயிண்ட் எதுன்னு ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, எதனால என்னோட வாழ்க்கை இவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்துட்டு, எந்த இடத்துல என்னோட வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் எடுத்த ஏதோ ஒரு சின்ன முடிவு தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம். அந்த வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க, நான் அந்த பர்சன் கூட சேரலை அப்படின்னா என்னால் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது, நான் அந்த சுச்சுவேஷன் கடந்து வரல அப்படின்னா என்னால் இப்போ இந்த சுச்சுவேஷன் அடைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற சில நேரத்தில் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஈவன் கொரோனாவே எடுத்துக்கிட்டோமே, மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்குறது நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. நிறைய பேர் தன்னோட வீக்னஸ் என்ன இருக்குது, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேர் கொரோனால தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கொரோனா அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் தான். வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய டர்னிங் பாயிண்ட் திருப்பு முனைகள்லாம் வரும். அதை
வந்து எல்லா இடங்கள்லையும் ஃபேஸ் பண்ணுறோம். அதேபோல் அதை ஃபேஸ் பண்ணுறதையும் தாண்டி அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத. அதுலேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது அப்படின்னா அது வந்து வாழ்க்கையின் திருப்புமுனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கிடணும். என்னோட வாழ்க்கையில நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த போட்காஸ்ட் என்னோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் எழுதின என்னோட முதல் புத்தகம் அது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஒரு எழுத்தாளராக நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளங்கள். அது எல்லாமே என்னோட டர்னிங் பாயிண்ட் தான். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நிறையா டர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும். எல்லா டர்னிங் பாயிண்ட்லையும் நிறையா விஷயங்களை கற்றுக்கங்க. இதுலேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறையா டர்னிங் பாயிண்ட் வருது, நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து திருப்புமுனையாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறையா குரோ ஆகிக்கிட்டு இருக்கீங்க, நிறையா விஷயங்களை வந்து எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வரக்கூடிய டர்னிங் பாயிண்ட் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல கேபி பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதும் மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் பெருசல்புடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.